ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் உங்க அதி காட்சியா குட்டா விட எபிசோட் 10 பிரேக் தான் அந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் நோக்கில் இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரெம்லின் பொண்ணை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா வரைஞ்சி ஜோக்கர் மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு. ரோட ஃபேஸில் இவன் கலைத்தரனா அவன் மூஞ்சில தான் காட்டுவாளாம். ஏண்டி உன் கலையை காட்ட என் மூஞ்சி தான் கிடச்சிதா, இங்கே செவர்லாம் இருக்கே வளைஞ்சு தொலைய வேண்டியது தானே அப்படின்னு ரோட கத்திக்கிட்டு இருக்க. சரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன், உனக்கு வேற எங்கேயா வரையணும்னா சொல்லி வரைஞ்சி தரேன், அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு கத்திட்டு இருக்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்ஜின் வந்துட்டு மேயர்கிட்ட கேட்குறாரு. இவன் பவர் வந்துட்டு அவன் மாதிரியே இல்லைனாலும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வேலை செய்யுது அப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எஸ் பார்த்தீங்கன்னா இந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெரும்பாலும் யாரும் இந்த மாதிரி பாஸ் அவுட்லாம் பண்ண மாட்டாங்க, ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர். ஏன்னா வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது பர்டிகுலர் மனுஷங்களை பொறுத்து தான். இன்னொருத்தருக்கு அதை பாஸ் அவுட் பண்ணுறதுன்றது அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் இங்கே அதை பாஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இருப்பா இப்போ நான் உனக்கு ஸ்பெல் போட்டு விட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெம்லின் வந்துட்டு ரூடோக்கு ஸ்பெல் போட வர முதல் காட்டு வரைஞ்சி விட்றேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. இது ஸ்பெல் பண்ண வரைஞ்சி விட போறியா, என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்துட்டு பதிட்டு இருக்கான். இருப்பா ஏதாச்சும் நல்லதாக பண்ணுவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மேயர் தடுக்கிறாரு. பட் ரூடோ பார்த்தீங்கன்னா சரி முதுகில் வரைஞ்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ அந்த ஸ்பெல்லை போட்டால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும், அதுக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரூடோ முதுகில் போடு அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னா டேட்டூ மிஷினாக மாற்றிடுறா. இன்ஜின் வந்துட்டு பார்க்குறான், என்ன டேட்டூ மிஷின் வச்சிருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கு. மேயர் வந்துட்டு சொல்கிறாரு விளையாடாத அப்படின்னு சொல்ல டக்குன்னு பார்த்தா அவரும் அப்போ தான் ரிலீஸ் பண்ணுறது டேட்டூ மிஷினா அது அப்புறம் மாறிச்சு அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இது வரைக்கும் ப்ரஷ்ஷாக இருந்தது திடீர்னு டேட்டூ மிஷினாக மாறிடுச்சு. அப்போ இவளுக்கு ரூடோ மாதிரி பவர்ஸ் இருக்கா, இந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் உன்னால கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல ஆடா அதெல்லாம் தெரிலப்பா, டேட்டோ போகணும்னு நினச்சேன் டேட்டோ மிஷின் வந்துருச்சு அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஜான்கா கேட்டுக்கிட்டு இருக்கான். ரியோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கா. இப்படி தான் நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பொறுத்து வேலை செய்யும். சரி விடுப்பா, நான் இப்போ இதெல்லாம் பண்ணல, உனக்கு வேற ஒன்று பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோடோ பார்த்து ரெம்லின் சொல்ல ரோடோ பார்த்துட்டு உன்னை ஒரு நாள் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வெறியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க சிட்டிக்கு வெளியே வராங்க. ஏற்கனவே 2 பேர் வெளியே நின்றுட்டு இருந்தானுங்களே கேட்டுக்குள்ளே வர முடியாமல், அவனுங்க மேயரை பார்த்துட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா ரெம்லின் கையில் அந்த ஒரு ப்ரஷ்ஷுமே பார்த்துட்டு என்ன இவ்வளோ சூஸ் பண்ணியிருக்கீங்க, இவனை எங்களோட பெரிய ஆர்டிஸ்ட்டா, அவ்வளோ பெரிய ஆளா, நாங்களாம் இருக்கும்போது எப்படி நீங்கள் அவ்வளோ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்க கம்முன்னு இருங்கடா டே, உங்கள் மைண்டில் கெட்டானங்க இருந்ததுனால தான் உங்களால் உள்ளே வர முடியல, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு மூடிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேயர் தேசி துரத்தி விட்டுறாரு. ஆக என்ன இந்த கிளிக்கிறானே எந்த ஒரு காரணம் இருப்பான் அப்படின்னு கூட அவங்க பார்த்துட்டு இருக்க. இப்போ ரோடோவும் மற்றவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ரெம்லினும் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கா. அண்ட் அந்த வேலை போகும்போது நீ நினச்சது நடக்கல, பட் உனக்கு வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு ட்ரீட் தரோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. போய் பார்த்தா அங்கே மேலே விழுற எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக இருக்கிற பொருளை ஏதோ இடத்துல கும்பலாக குட்டி வச்சிருக்காங்க. இதை போய் ரூடோ பார்த்துட்டு ஆஹா புதையலே கிடச்சிருக்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் நோட்டு நோட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே. ஸோ என்ன மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன், நானும் இப்படி தான் பண்ணுவேன், என்ன கொப்பை பொறுக்கின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி விடுங்க, அது வேறு விஷயம், அது பழைய கதை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. டிவியில் நம்ம ரூடோ மாதிரியே யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிஎஸ் க்ளவுஸை போட்டு நிற்கிறாங்க. இது பாசிபிளி ஃபியூச்சர் ஃபோர் ஷேடிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அங்கே ஆகஸ்ட்ன்றவனை காட்டுறாங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த டீம் எல்லாத்துக்குமே கியர்ஸ் பண்ணி கொடுக்குறவன். ஸோ அந்த கியர்ஸ், அந்த மாஸ்க்கு, அந்த ஆக்சிஜன் டேங்க்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே இவன் தான் உருவாக்கி கொடுக்குறவன். அங்கே வந்துட்டு வாங்கப்பா வந்துட்டிங்களா, வணக்கம் வந்தேன், நமஸ்காரம், என்னெல்லாம் எப்படி இருக்கீங்க, என் பொருள்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. அங்கே தான் அந்த நர்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்களே அவங்க வந்துட்டு அண்ணா என்ன நான் கத்திக்கிட்டு இருக்கேன் கம்முனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் உனக்கான மாஸ்க்கை செஞ்சுட்டேன்டா ரோடோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் மாஸ்க்கை செஞ்சியா, ஏன் மூஞ்சி எப்போ உனக்கு மெஷர்மெண்ட் கிடச்சதுன்னு சொல்ல அட நீ தூங்கிட்டு இருக்கும்போது மூஞ்சி வந்து எடுத்துட்டப்பா அப்படின்றான். அப்போ நான் தூங்கும்போது என் ரூமுக்கு வந்தியாடா அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த பைபிளில் கிரீப்பியாக இருப்பான் போல் இருக்கு. அண்ட் இப்போ எல்லாருமே நோமேன் லேண்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் சோக்கர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் டிவைஸ். அதில் மற்ற எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கையிலேருந்து ஒரு துளி பிளட் எடுத்து அதில் டச் பண்ணுறாங்க. டச் பண்ணுறது மூலமாக இப்போ இவங்க எல்லாருமே ஒருத்தர் ஈஸியாக கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க எல்லாருமே அந்த பிளட்டை டச் பண்ணி நம்ம ரூடோவோட அந்த ஒரு சோக்கரில் வைக்கிறாங்க. இப்போ ரூடோட பிளட்டை எல்லாருமே சுற்றி நின்று ஏதோ வேம்பயர் மாதிரி கேட்குறாங்க. டேய் பிளட் எல்லாம் கோசம் மாதிரி உறிஞ்சு எடுத்துறாதீங்கடா, நானே தரடா அப்படின்னு ரூடோ பார்த்துட்டு இப்போ எல்லாருமே அகைன் நோமேன் லேண்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நோமேன் லேண்டுக்கு போனால் அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பென்டா ஒரு டெசர்ட் மாதிரி கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஏதோ ரெட் சாண்டால கூஞ்சு கிடக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரைக்கடியிலேருந்து ஏகப்பட்ட ஸ்கார்பியன் ஷேப்பில் இருக்கிற அந்த ட்ராஷ் பீஸ்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து அவங்களை அட்டாக் பண்ண நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இப்போ சண்டை போட இறங்குறாங்க. ரோடோவும் பார்த்தீங்கன்னா இறங்குறான். அங்கே தான் மாஸ்க் ரிவீல் பண்ணுறாங்க. பார்க்கவே செம்மையாக தாங்க இருக்குது, லுக்கு கூலாக இருக்குது மாஸ்க் பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல சண்டை போயிட்டு இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெக்கி டிஃபிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜாங்கா வந்துட்டு அவனோட இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அடிக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இல்லாமல் இன்னொரு பக்கம் பின்ஸ் வச்சு அடிச்சிடறான். அண்ட் அடுத்து கடைசி அம்பிரேக்கர் வச்சு நம்ம இன்ஜின் பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிச்சு விட்டுறான். லாஸ்ட் டைம் ரூடோ அவனோட பங்குக்கு ஒரு கீபோர்டு எடுத்து அதை டேப் பண்ணுறான். நான் கூட என்ன வித்தியாசமாக பண்ண போகிறான்னு நினச்சேன். அந்த கீபோர்டில் இருக்கிற கீஸ் எல்லாம் பறந்து போய் அதெல்லாம் அடிச்சு காலி பண்ணிடுது. அதை பார்த்தீங்கன்னா சாம்பலாக்கி விட்டுருது. டேய் கீபோர்டு இதுக்கு கீபோர்டு வச்சு நீ டேரக்டாக அடிச்சிடலாம்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் சண்டை போயிட்டு இருக்க சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வெளில போன எபிசோட ஒருத்தனை காட்டினால டிவி பார்த்துட்டு வந்தானே அவனை காட்டுறாங்க. என்ன பாஸ் இதே இடத்துல இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்ல வெயிட் பண்ணுறான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த பக்கம் அதே டெசர்ட்டில் இவங்க சண்டை போடும்போது சைடில் இன்னொரு பொண்ணையுமே காட்டுறாங்க. இவங்க சண்டை போடுறத எங்கேயோ ஒரு பொண்ணு தூரத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் அதே கேப்பில் சில ரிப்போர்ட்டர்ஸ் அந்த கிளீனர்ஸ்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஹெல்ப்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து. ஸோ இப்போ ஹெல்ப்பிங்க்குமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த பொண்ணுமே வந்துடுறா. யார் மணி நடுப்பாளையவனத்தில் அண்டர்வேரோட நின்றுட்டு இருக்க அப்படின்னு மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க. பொண்ணு இவங்களை பார்த்துட்டு நீ தான் நீங்கள் ஏமோவை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அவளா இருக்குமோ அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. ரியோ டேரெக்டாகவே கேட்டுறா, இந்த மையே இங்கே வரவங்களையெல்லாம் பார்க்குறா பொண்ணு நீ தானே அப்படின்ற மாதிரி பார்த்தா சொல்லிட்டு இருக்க. ஆமாம், இங்கேருந்து நிறைய பேர் மேலே போவாங்க கீழே வருவாங்க, அவங்கள நான் தான் இங்கேருந்து நிறைய பேர் ஸ்பியருக்கு போவாங்க அங்கேருந்து கீழே வருவாங்க, நான் தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் உங்ககிட்ட தான் பேசணும், என்னால் இந்த இடத்துல பேச முடியாது, என் இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுறா. அந்த இடத்துல பார்த்தா அது ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்குது. டக்குன்னு இன்ஜின் பார்த்தீங்கன்னா வாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜொல்லு ஊற்றி டக்குன்னு இந்த இடத்துலேயே நிற்க முடியாது மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதை ரூடை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வில்லத்தனமாக சிரிக்கிறதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நல்ல ஒரு கிளிஃப் ஹேங்கர் தான், வித்தியாசமாக முடிச்சிருக்காங்க. லெவல் தாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.